إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. قال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இந்த உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமான்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, கோடையினுடைய வெப்பம் துவங்கியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதை தொடர்ந்து பள்ளிகளுக்குண்டான விடுமுறை காலம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த காலகட்டத்திலே மனிதன் குளுமையை தேடி, குளிர்ச்சியை தேடி, பல்வேறு நிலைகளில் தன்னை குளுமைப்படுத்திக் கொள்வதற்குண்டான வழிகளில் ஈடுபட்டிருக்கிறார். மார்க்கம் அதை ஊக்குவிக்கவும் செய்கிறது. உதாரணமாக மரங்களை வளர்ப்பதை பற்றி மார்க்கம் மிக வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா மனிதனுடைய ஈமானுக்கு உதாரணம் மஸலு கலிமத்தின் தய்யிபத்தின் கஷஜரத்தின் தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா தய்யிபாவுக்கு உதாரணம் எது தெரியுமா? அழகான மரம் என்று அல்லாஹ் சொல்றார். மரத்தை ஈமானோடும் கலிமாவோடும் அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்வதிலிருந்து மரத்தினுடைய பயன்பாடும் அதனுடைய அடிப்படையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த உதாரணத்தின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே மரங்கள் விஷயத்திலே அதை வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதை வளர்க்கிறதிலே நன்மை இருக்கிறது. சொன்னாங்க, ஒரு மரம் யாரோ ஒருவர் நடுகிறார், அதிலிருந்து வரக்கூடிய கனிகளை ஒரு பறவை சாப்பிட்டாலும் இவனுக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது. அதிலிருந்து விடக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இவனுக்கு உண்டான நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த விஷயத்தை பார்ப்பது ஆகிரத்தினுடைய பார்வையை கொண்டு பார்ப்பது. கடுமையான வெப்பம், கடுமையான சூடு, நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதையும் ஒரு மனிதன் வெளிப்படையான உலக ரீதியான இந்த காரியங்களை பார்ப்பதை விட கியாமத்தினுடைய நாளில் எந்த விதமான நிலவில்லாத அந்த நாளில் கடுமையான உஷ்ணம் இருக்குமே, அதிலையும் நமக்கு குளிர்ச்சி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிலையும் நமக்கு நிழல் தரக்கூடிய ஒரு இடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையை, ஒரு எண்ணத்தை உண்டாக்க வேண்டும் என்று பெருமக்கள் பாடமாக சொல்லி காண்பிப்பார். எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி 2011 ஆண்டினுடைய சர்வதேச புகழ்மிக்க விருதான நோபல் பரிசை ஒரு இஸ்லாமிய பெண்மணி பெற்றார்கள். எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி 2011 ஆண்டு தவக்குல் கர்மான் என்று அறியப்படக்கூடிய அந்த பெண்மணி நல்ல சிந்தனையாளர், சிறந்த பத்திரிகையாளர், உயர்ந்த கருத்துக்களை எழுதக்கூடியவர், பெண்களின் சுதந்திரத்திற்காய், பெண்களுடைய உயர்வுக்காய் மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் செய்தார் என்பதற்காக வேண்டி 2011 ஆண்டினுடைய சர்வதேச புகழ்மிக்க விருதான நோபல் பரிசு அந்த பெண்மணிக்கு வழங்கப்பட்டது. அந்த நோபல் பரிசை பெறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, அது ஒரு கோடை காலத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அந்த பெண்மணி நோபல் பரிசை பெற்றுவிட்டு அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். சாதாரணமா
எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தா, வேற ஏதாவது தரத்துல உயர்ந்தாச்சுன்னா, இந்த மார்க் நீங்கள் எப்படி பெற்றீர்கள், இதை வருவதற்கு என்ன முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா என்னுடைய பெற்றோர்கள் மற்றவங்க எல்லாம் கதை சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவ்வளவு பெரிய பரிசை பெற்று வந்த அந்த பெண்மணிடத்திலே இந்த பரிசை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் செய்த முயற்சி அல்லது உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய உழைப்பு இதில் என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் விட தாண்டி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு கடுமையான கோடை காலகட்டத்திலே, கோடையிலேயும் கூட புர்கா அணிந்து கொண்டு உங்க தலையை மூடிக்கொண்டு இப்படி நீங்கள் இருக்கிறீர்களே, இது உங்களுக்கு அசௌகரியமா இல்லையா என்று நிருபர்கள் கேட்கிறார். இப்படிப்பட்ட, அதாவது என்னென்ன பெண் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி வெளிப்படையில இப்படி ஒரு புர்காவினுடைய கோலத்தோடு தலையிலே முழுமையான தன்னை மறைத்துக் கொண்ட நிலையிலே அப்படி ஒரு பெண்மணி வந்து இருக்கிறாளே என்று அந்த பத்திரிகையாளர் கேட்டபொழுது அந்த பெண்மணி அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். நரகத்தினுடைய நெருப்பு என்பது இதை விட சூடானதுன்னு சொன்னார். அது அல்லாஹ்வுடைய சொந்த வார்த்தையும் கூட அல்ல, குர்ஆனுடைய ஆயத். அது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு மூமினுடைய, ஒரு ஈமான் உள்ளவருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஈமான் உள்ளவருடைய பார்வை எந்த காரியத்திலேயும் அதை கொண்டு என் ரப்பின் பொருத்தம், அதை கொண்டு ஆகிரத்திலே நான் வெற்றி, அதை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய வழிகளை லேசாக்க வேண்டும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே. அல்லாவது காலங்களை குறை சொல்லிக் கொண்டோ, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. சூரியன் என்பதும் சந்திரன் என்பதும் உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் அது அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ் தஆலா எப்படி அதை வெளிப்படுத்த சொல்கிறானோ அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தும். அது மாதிரி நாமும் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த காலகட்டத்திலே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை, குறிப்பாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்தினுடைய நாளில் அதனுடைய உஷ்ணத்தை பற்றி அவ்வளவு ஹதீஸிலே வருகிறது, அதனுடைய வெப்பத்தை பற்றி தாங்க இயலாது என்று வருகிறது, மனிதன் துடித்து போவான் என்று வருகிறது, அவன் அழிந்து விடுவான், மீண்டும் தோல் கொடுக்கப்படும், உயிர் கொடுக்கப்படும், மீண்டும் மீண்டும் அதாப் கொடுக்கப்படும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்தருள வேண்டும். அருமையானவர்களே, அந்த எந்த நிழலும் இல்லாத கடுமையான உஷ்ணமுள்ள அந்த நாளில் 7 கூட்டத்தார் எந்த கவலையும் இல்லாமல் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு, ரப்பினுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த காலகட்டத்திலே ரப்பின் அர்ஷின் நிழலில் ஆனந்தமாய், இன்பமாய், மகிழ்ச்சியாய் அவர்கள் ஒதுங்கி நிற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் 7 கூட்டத்தாரை சொன்னார். எனவே இந்த காலகட்டத்திலே நாம் அந்த கூட்டத்தில் ஆக வேண்டும் என்று ஒரு சிந்தனை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஆனந்தப்படுவான். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு மகிழ்ச்சி அடைவான். அதற்காக செய்யப்படக்கூடிய முயற்சிகளை கொண்டு ரப்பினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமுல் ஆதில், நீதமான ஒரு பொறுப்பாளர், அது குடும்ப தலைவரா இருக்கட்டும், ஒரு காரியங்களுடைய நிர்வாகமா இருக்கட்டும், அதேபோல ஆட்சியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அது இமாமுல் ஆதில், தனக்குள்ள பொறுப்பிலே நீதமாக இருக்கக்கூடியவர், அவர் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் ஒதுங்குவார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு குடும்பத்தில் நீதமாக நடக்கிறார், நீதமிக்க ஒரு பொறுப்பாளராய், நீதமிக்க ஒரு தகப்பனாய், நீதமுள்ள பொறுப்பாளராய் குடும்பத்தில் நடக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ரப்பினுடைய அரசின் நிழல் கிடைக்கும் என்று 7 கூட்டத்தாரில் ஒன்றாக சொன்னார். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அவருடைய மனங்கள் பல வகையிலே திரும்புவதற்குண்டான வழிகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை, அது டைவர்ட் ஆகிறதுக்கு உண்டான பல நிலைகள் இருக்குது, ஆனாலும் கூட அந்த காலகட்டத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்காக மனம் ஒன்றித்து யார் இபாதத்தில் ஈடுபடுகிறார்களோ அந்த வாலிபர்களை அல்லாஹ் கௌரவிக்கிறான். அந்த வாலிபர்களை அல்லாஹ் கௌரவிக்கிறான். அந்த இபாதத்தினுடைய ஈடுபட்ட அந்த வாலிபர் கடுமையான நிலையிலே தன்னுடைய மனதை வேறு பக்கமெல்லாம் திருப்புவதற்கான சூழல்கள் இருந்தும் கூட அந்த காலகட்டத்தை ஒரு மனிதன், பெரிய பாக்கியம். காலங்கள் கழிந்ததற்கு பின்னாலே என்னுடைய வாலிபம் இப்படி ஆயிடுச்சே, என்னுடைய வாலிபம் அப்படி கடந்து விட்டதே என்று கவலைப்படுவதை விட அந்த காலகட்டத்தில் காலத்தை பயன்படுத்தினால் அப்படிப்பட்ட வாலிபருக்கு அல்லாஹ் தஆலா கௌரவத்தை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி தன்னுடைய அரசின் நிழலில் ஒதுக்க வைப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அதே போல ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதனுடைய கல்பு இருக்கிறதே மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறது. இபாதத்திலே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய தொழுகையிலே, மார்க்க காரியங்களிலே அல்லாஹ்வுடைய உன்னதமான மாளிகை என்பது மஸ்ஜித். இடங்களுடைய கட்டடத்தின் நிலை அல்ல. இங்கே ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இங்கிருந்து இறங்கிதான் எல்லா இடத்துக்கும் சபலவு ஆகுது.
அதனால அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு அவருடைய கல்பினுடைய தொடர்பில் இருக்கிறாரே, இபாதத்தில் கவனம், ஈடுபாட்டிலே கவனம், அதிலே ஈடுபாடு என்று இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அரிசின் நிழலில் இடம் கொடுப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது அந்த கூட்டத்தை பற்றி சொன்னார். நாலாவது 2 பேர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார், தவறான பாதைக்காக அல்ல, பாவமான காரியங்களை செய்வதற்காக அல்ல, நன்மையான காரியங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார். ஈமானுடைய நிலையிலே அவருடைய நல்ல குணங்களை தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையிலே, நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதிலே, ஹலாலான வியாபாரம் செய்வதிலே, இது போன்ற காரியங்களிலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரே, இந்த 2 மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா 2 மனிதர் என்றால் இது போன்ற இந்த கூட்டத்தாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கௌரவத்தை கொடுத்து தன்னுடைய அரிசின் நிழலில் ஒதுக்க வைப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனிதனை சொன்னார்கள். வரஜுலுன், ஒரு மனிதன் உடல் வலிமை மிக்கவன், எல்லா விதமான ஆற்றல் மிக்கவன், ஆனால் தலபத்துஹு இம்ராத்துன் ذات ஜமாலி வ நஸப், நல்ல அழகும் நல்ல நிலையும் கொண்ட ஒரு பெண்மணி தவறான ஒரு பாதைக்காக அவனை அழைத்தார். அதை செய்வது அதற்குண்டான வலிமை பெற்றிருக்கிறான், தவறான காரியத்தை செய்வதற்குண்டான உடல் வலிமை இருக்கிறது, ஆனாலும் கூட இன்னி அகாஃபுல்லாஹ், என் ரப்பை நான் பயப்பட்டு ஒதுங்கிக் கொண்டேன் என்று அந்த மனிதர் ஒதுங்கினார். அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுகிறார், அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுகிறான். மனோ இச்சையை உலகத்தில் ஆண்டவனாக ஆக்கிக் கொண்ட கூட்டத்தாருக்கு மத்தியிலே என் விருப்பத்திற்காக, என்னுடைய மஹப்பத்திற்காக தனக்கு அந்த தவறான காரியங்களை செய்வதற்கான சூழல் இருந்தும் கூட, எப்படி நபிமார்களிலே சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளி ஊர்ல இருக்கிறாங்க, சொந்த ஊரு கூட இல்ல, யாரும் 4 பேர் பார்க்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட நிலை இல்லை, வெளி ஊர். அது மாதிரி தன்னை அழைக்கக்கூடிய பெண்மணி அழகிலேயும் அதிகாரத்திலேயும் எல்லா விதமான நிலையிலும் உயர்ந்த ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அழைக்கிறார்கள். அது மாதிரி ஆற்றலுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நிலையான ஒரு தன்மை இருந்தும் கூட, ரகசியமான சூழல் இருந்தும் கூட, தன்னை பார்ப்பதற்கான வேறு சூழல் இல்லாத ஒரு நிலையிலையும் கூட எப்படி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கினார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே உதாரணம் சொல்லி காண்பிப்பான். பத்தினித்தனமான வாழ்க்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பான். அதேபோல் தவறான ஒரு பாதைக்கு, தவறான ஒரு செயலுக்கு, ஹராமான மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியத்திற்காக தன்னுடைய நண்பனோ தொடர்புள்ளவர்களோ அது மாதிரி ஒரு பெண்ணோ அப்படி ஒரு தவறான நிலையில் அழைத்தால் அல்லாஹ்வுக்காக ஒதுங்கிக் கொண்டால் அல்லாஹ் அவனை கௌரவப்படுத்துகிறான், அல்லாஹ் அவனை கௌரவப்படுத்துகிறான். நாளை கியாமத்தினுடைய நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலில் அவரை அழைத்து கண்ணியப்படுத்துவான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மாதிரி ஒரு ரஜுலுன், இன்னொரு மனிதர் தஸத்தக, தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து அவர் சதகா செய்கிறார். கொடுப்பதற்கு ஒரு மனமும் வேண்டும். இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கிறது ஒண்ணும் இல்லை, இருப்பதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, ரப்பின் அரிசின் நிலையில் ஒதுங்குவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஃபா அலைஹி லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, வலக்கரம் செலவு செய்ததை இடக்கரம் அறியாது. இந்த ரகசியமா செய்தார். ஒரு அதை சொல்லிட்டு நடக்கல, நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்லி நடக்கவில்லை. ஏனென்றால் அவர் செய்தது அல்லாஹ்வுக்காக. ரகசியமான தர்மங்கள் இருக்கிறதே, அல்லாஹ்வை அவ்வளவு மகிழ்விக்கும், அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஆனந்தப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய நிழலில் கடுமையான உஷ்ணமும் தாங்க முடியாத அளவிற்குண்டான வேதனைகளும் நிறைந்த காலகட்டத்திலே தன்னுடைய அரிசின் நிழலில் அல்லாஹ் இடம் கொடுப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏழாவதாக ரஜுலுன் தக்கரல்லாஹ் காலியா, ஒரு மனிதர் தனித்திருந்து அல்லாஹ் இபாதத் செய்கிறார், ரப்பிடத்தில் துஆ செய்கிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். ஃபஃபாதத் ஐனா, அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரும் பார்ப்பதற்காக செய்யவில்லை, ரகசியமா அல்லாஹ்வை வணங்குகிறார், ரப்பிடத்தில் உரையாடுகிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். ஃபஃபாதத் ஐனா, கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கண்ணீர் நரகத்தின் நெருப்பை அணைக்கும், அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலிலே இடம் அவருக்கு தேடித் தரும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட கடுமையான கோடை காலகட்டங்களிலே அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நாம் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அதை பற்றி உண்டான எண்ணமும் அதற்கான முயற்சியும் இருக்குமானால் உண்மையிலேயே அது ஒரு ஈமானிய பார்வையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த கோடை காலம் என்பது பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறை விடக்கூடிய ஒரு காலம்.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு பாக்கியங்கள், மனிதர்களே பெரும்பாலானவர்கள் அந்த பாக்கியம்னே உணர்றது இல்லைன்னு சொன்னார். மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் அதை பாக்கியம் என்றே உணர்வதில்லை. அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் அது மாதிரி ஓய்வு காலங்களும் என்று சொன்னார். ஆரோக்கியத்தினுடைய காலம் அது மாதிரி ஓய்வு என்பது, இந்த இரண்டுமே மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். இதை உணராதவர்கள் யார்? உணரல்ல அப்படின்னு சொன்னா உணராதவர்கள் யார்? அந்த ஓய்வு காலத்தையும் அது மாதிரி இந்த ஆரோக்கியமான காலகட்டத்தையும் சோம்பேறித்தனமாக கழிப்பவர்கள் தான் உணராதவர்கள் என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார். இந்த ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருச்சு, ஓய்வும் இருக்குது ஆரோக்கியம் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து ஃபைத ஜித்தமா ஃபகலப அலைஹில் கஸல். இந்த ரெண்டு ஒன்று சேரும் பொழுது சோம்பேறித்தனம், இன்னைக்கு வேலை இல்லையே ஓய்வா இருக்கிறது என்று சோம்பேறித்தனம் கூடும். இதுதான் மகபூன், இதுதான் அதை பற்றி உணராத தன்மை என்று அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை பெருமக்கள் எழுதுவார். அருமையானவர்களே, அதனால இந்த விடுமுறை காலங்களில் எல்லாம் நாம் நல்ல நிலையிலே நம்முடைய சந்ததிகளை சீராக்குவதற்கு, இன்னைக்கு உலகத்துல பிள்ளை எல்லாம் கெட்டு போயிருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. பிள்ளைகள் மூர்க்கத்தனமாகுவதற்கு உண்டான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா பெற்றோர்களுடைய முறையான அன்பு கிடைக்காததுதான். அவர்களுக்கு அன்பு எங்கே கிடைக்கிறது அங்கே போய் விடுகிறார்கள். பெற்றோர்களுடைய முறையான அன்பு கிடைக்காததும், பிள்ளைகளுடைய உணர்வை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாததும். பிள்ளைகளுடைய உணர்வு என்ன, என்ன நிலையில் இருக்கிறான், அவனுடைய ஆசை என்ன, அவனை எப்படிப்பட்ட காரியங்களில் பழக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை பெற்றோர்கள் புரியாத காரணத்தினால் எல்லாத்தையுமே அதட்டி வேலை வாங்கிடணும் என்று நினைத்தால் அது நடக்காது. அன்பின் வழியாய், பிரியத்தின் வழியாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது கூட அதில் செய்ய அனசுதான் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, யா புனைய, என் அருமை மகனின் கூப்பிட்டான். பிள்ளையை அப்படி கூப்பிட்டு பாருங்க, பிள்ளைகளை அப்படி கூப்பிட்டு பாருங்கள், என் அருமை மகனேன்னு சொல்லி அவருடைய மேனியிலே கை வைத்து அவரை கட்டி நீங்கள் அணைத்து அதுக்கு பிறகு ஒரு விஷயம் சொன்னா அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள். யா புனைய, என் அருமை மகனே, அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டு இன்னி உஹிப்பு, என் அருமை மகனே உன்னை நான் பிரியப்படுற பாட்டு சொன்ன. உன்னி உஹிப்பு சாதாரணமான விஷயம் அல்ல. நாம நினைக்கிறோம் இதை போய் சொல்லணுமா, பிள்ளைகளுக்கு அப்படி பேசணுமா, ஊர் போல சலாம் சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றது இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு சலாம் சொல்றது இல்லை. ஏன்னா இந்த அன்பை வளர்ப்பதற்குண்டான அந்த காரியங்களை எல்லாம் நம்ம பெருசா நினைக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும், யாருக்கு இருந்தாலும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். அருமையானவர்களை, பிள்ளைகளை நாம் இந்த நேரத்தில் அக்ரிமோ அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அக்ரிமோ அவுலாதக்கும், பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைகளை நீங்கள் கண்ணியமாக கருதுங்கள். அது மாதிரி வாஹ்சினு அதபஹும், அவருடைய அதபை அழகாக ஆக்கிக் கொண்டு அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, இது நல்லது இல்லப்பா, இப்படி செய்யலாமே, நீ இப்படி இருக்கலாமே, எதிர்காலத்தில் நீ உயர்வான நிலையில் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நிலையிலே நீ இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று பிள்ளைகளை கண்ணியமான முறையிலே அவர்களை ஒழுக்கத்தை அதவை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் மேன்மையாக வருவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் பல நிலைகளில் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். இந்த உலகத்திலே பிள்ளைகள் மூர்க்கத்தனமாய் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உண்டான நிலையில இருந்து அவர்கள் மாறுவதற்கு பல காரணங்களிலே பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காததும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்பதையும் நடைமுறையில் நாம் பார்த்துக் கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு இந்த காலகட்டங்களை, ஓய்வு காலங்களை பாக்கியமாக நாம் கருத வேண்டும். அவர்களுக்கு உண்டான ஒரு நிலையிலே நல்ல நண்பர்களை நீ தேர்ந்தெடுத்து சொல்லணும். நல்ல நண்பர்களை, பொதுவாக நல்ல நண்பர்கள் என்பது அதுதான், அதை அடிப்படையாக வைத்துதான் மனிதர்கள் உருவாகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவருடைய மன உணர்வு புரியும். பொதுவாக சொல்லாத பிள்ளைகளுடைய மன உணர்வு விஷயத்துல ரொம்ப கவனம் இருந்திருக்கலாம். ஹதீஸ் வருது, ஒரு நாள் சொன்னார், தொழுதார்கள், தொழ வைத்தார்கள். அந்த நேரத்தில் சூரத்துல் ரூம், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், அந்த சூரா ஓத ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்டது. சொல்றாங்க, நான் நீளமாக ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் சபி, அந்த பிள்ளைகளுடைய அழுகை சத்தத்தை கேட்ட உடனே என்னுடைய அந்த ஓதலை சுருக்கமாக்கி சின்ன சூறா ஓதி பிடிச்சிட்டான். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய அழுகை அந்த தாயினுடைய உள்ளத்தை, அந்த பெற்றோருடைய உள்ளத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தும். அந்த ஆரம்ப காலகட்டத்திலே பிள்ளைகளுடைய உணர்வுக்குண்டான அந்த மரியாதையை நமக்கு உணர்த்தி காட்டினார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பிள்ளைகளை எல்லாம் அப்படிப்பட்ட அவருடைய மன உணர்வுகளை விளங்கக்கூடியவர்களாக நாம் ஆயிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். உறவுகள் பயணம் செய்து இந்த காலகட்டங்கள்ல பயணம் செய்ய ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபக்ஸூ ஃபீ மனாகிபிஹா. பூமி அல்லாஹ் உங்களை வசப்படுத்தி தந்திருக்கிறான், பூமியிலே பயணம் செய்யுங்கள்.
இந்த காலகட்டங்களை நீங்கள் பயணம் செய்து நல்ல சூழ்நிலைகளிலே அவர்களை உண்டாக்குவதற்குண்டான பல இடங்களிலே சுற்றி வாருங்கள். நீங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட இடங்களுக்கும் கூட அழைத்து செல்ல வேண்டும். பயணம் என்பது இருக்கிறதே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் உன்னதமானது. பயணம் பெறப்படும் பொழுது சரி, வீட்டை விட்டு போகும் பொழுது துவாக்கள்லாம் மறக்காம ஓதணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு சாதாரண எத்தனை விபத்துகள். ஆனால் ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கையில் என்றுமே பொய்யுரைக்காத கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டை விட்டு நீங்கள் இடது காலை வெளியிலே வைத்து நீங்கள் புறப்பட்டால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லி புறப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹுதீத வ உகீத வ குஃபீத, நல்வழி காட்டப்பட்டாய், பாதுகாப்பு பெறப்பட்டாய், அல்லாஹ்வினால் பொறுப்பேற்கப்பட்டாய் சொன்னாங்க. அல்லாஹ் உன்னுடைய காரியத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். உன்னுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் பொறுப்பு. சரியான வழியை உனக்கு உண்டாக்குவதற்குண்டான காரியங்களுக்கு ரப்பருடைய பொறுப்பு என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த காலகட்டங்களிலே டூர் போலாமா, மார்க்கம் அனுமதித்த விதத்துல போலாம். மார்க்கம் அனுமதி சில இடங்கள்ல எல்லாம் என்ன பொம்பளை எல்லாம் சேர்ந்து அப்படி தனியா ஒரு தேவரை மட்டும் கூப்பிட்டு போறது, அதெல்லாம் மார்க்கத்தில் செய்யக்கூடாது. மார்க்கம் அனுமதித்த உறவுகளோடு சேர்ந்துள்ள பயணம், நண்பர்களோடு சேர்ந்துள்ள பயணம் ஹலாலான ஒரு பயணமாக இருந்தால் மார்க்கம் அதை விரும்புகிறது. பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே பயணத்தை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பயணம் செய்யுங்கள், பயணம் செய்யுங்கள். அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, தஸீஹு, பயணத்தின் காரணத்தினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று வருகிறது. பயணத்தின் காரணத்தினால் உடலிலே ஆரோக்கியம் கிடைக்கிறது. வஸாஃபிர் அனில் லௌதான், நீங்கள் ஒரு பயணம் செய்து போங்க. அதனால் அல்லாஹ் தஆலா 5 வகையான பயன்பாடுகளை வைத்திருக்கிறான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். 5 வகையான பயன்பாடுகள் பயணத்தில் இருப்பதாக அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, அதிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மனதை பொறுத்தவரையிலே பயணத்தின் காரணத்தினால் அது மாதிரி நல்லவைகளை சம்பாதிப்பதற்குண்டான வழி. பல இடங்களுக்கு போகும் பொழுதுதான் இப்படியும் மனிதன் ஹலாலான விஷயத்தை சம்பாதிக்கலாம், அந்த முயற்சி செய்யலாம், அதை ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிறான். அது மாதிரி அவனுக்கு சிறந்த கல்வி ஞானம் கிடைக்கிறது, பல்வேறு விதமான கலாச்சாரங்களை பெற்றுக் கொள்கிறான், நல்ல தோழர்கள் கிடைப்பார். பயணத்திலே நல்ல தோழர்கள் கிடைப்பார். ஹஜ்ஜில பயணம் வர்றாங்களே, அவருக்கு யாரே தெரியாது, அப்படி வந்த பல பேர் சம்பந்திகளாக இருக்கிறாங்க. கடந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்த ஆட்கள் இந்த வருஷம் சம்பந்தியாக இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால இந்த நல்ல பயணங்கள் என்பது இருக்கிறதே, நல்ல நண்பர்களையும் தேடித்தரும், நல்ல உறவுகளையும் தேடித்தரும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அது நல்ல நண்பர்களை நல்ல உறவுகளை தேடித்தரும், மனதுக்கு ரிலாக்ஸை நமக்கு ஏற்படுத்தி தரும். அது மாதிரி சம்பாத்தியத்திற்குண்டான வேறு வேறு பாதைகளையும் கற்றுக் கொடுக்கும். மனிதனுக்கு சிறந்த அறிவு ஞானம் கிடைக்கும். பயணத்தை பொறுத்து பல்வேறு விதமான அனுபவங்களின் வழியாக ஒரு மனிதனுக்கு அறிவு ஞானம் கிடைக்கிறது, பல அதவுகளும் கிடைக்கிறது. உலகத்தை எல்லாம் சுற்றி வந்த ஒரு பயனாளி இருக்கிறாரே, ஒவ்வொரு நாட்டிலே ஒரு கிடைத்த அனுபவத்தை குறித்து பல்லாயிரம் பக்கங்கள் எழுதியிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை. எனவே அந்த பிள்ளைகளை எல்லாம் நம்முடைய மக்களை லீவு காலங்களில் எங்கேயாவது கூட்டு போறோம்னு சொன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பயணத்திலேயும் அவர்களை அழைத்து சேர்ந்திருந்து பார்க்க வேண்டும். அப்படின்னா தான் அந்த பயணங்கள்ல எல்லாம் அவருடைய குணம் நல்ல தெரியும். ஒரு ஆளுடைய குணம் நல்ல தெரிகிறது 3 கட்டத்துல தான். ஒரு ஆள் பார்த்தா சிரிக்கிறார், அதெல்லாம் பயன் அளவு. ஒரு மனிதனுடைய குணம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், தெளிவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அவரோடு பயணம் செய்திருக்க வேண்டும், நீண்ட பயணங்கள் செய்திருக்க வேண்டும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்திருக்க வேண்டும், அல்லது கடன் கொடுத்து பார்த்திருக்கணும். கொடுக்க வாங்க எப்படி இருக்கிறது கொடுத்து பார்த்த பிறகு தெரியும். அதனாலே அருமையானவர்களை, இந்த காலகட்டங்களிலே பல டூர் போறாங்க, பயணம் செய்யறாங்க. மார்க்கம் அனுமதித்ததுதான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த துஆக்கள்ல எல்லாம் கவனம் செலுத்தணும். ஏனென்று சொன்னால் பல்வேறு விதமான வாகனங்கள் பெருகிவிட்ட ஒரு காலகட்டம், விபத்துகள் அதிகமாகிவிட்ட ஒரு காலகட்டம். மறக்காமல் இந்த துஆக்களை எல்லாம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அது மாதிரி பயணத்திலே தொழுகையை சுருக்கி தொழலாம். 4 ரக்காத்தினுடைய தொழுகைகளை 2 ரக்காத்தா சுருக்கி தொழுவது என்பது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது. இது மாதிரி உள்ள அந்த பயணத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பயன்பாடுகளையும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த விடுமுறை காலங்களை நல்ல விதத்திலே நம்முடைய நிலைக்கு எவ்வளவு உட்படுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்காக நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய உறவுகளோடு பயணத்தை ஆக்கிக் கொள்வது. அசல் டூரை பத்தி யாரும் பேச சொன்னாங்களா, எதுக்காண்டு பேச நினைக்க கூடாது. பிள்ளைகளுடைய விஷயத்துல மனம் திறந்து பேசுவதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பாக இவைகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம ஒழுங்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை செய்யலன்னா தேவையில்லாதவர்களோடு உள்ள பயணங்கள்,
தேவையில்லாதவர்களுடைய தொடர்புகள் என்பதும் ஏற்பட்டுவிடும் என்பதை கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டங்களில் நல்ல நூல்களை படிக்க வைப்பது, அது மாதிரி அவர்களை பண்புள்ள இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு உருவாக்குவது, இது மாதிரியுள்ள நல்ல காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு செய்ய வைப்பது என்பதும் அருமையானவர்களே, நாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விடுமுறை காலங்களில் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய நல்ல நிலைகளை பற்றி ஏராளமாக நமக்கு எழுதி காண்பிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலங்களிலும் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு சிந்தனையாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வெப்பத்தினுடைய கடுமையிலிருந்து உடல் ரீதியாக உள்ள ரீதியாக வெப்பத்தினுடைய கடுமைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு சிரமப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கடுமையிலிருந்து அவர்களை எல்லாம் பாதுகாத்திருவானா, அவர்களை நம்மையும் எல்லாம் பாதுகாத்திருவானா. அதேபோல் நாளை கியாமத்தினுடைய வெப்பங்களிலிருந்து நரகத்தினுடைய கொடுமையிலிருந்து எல்லாம் அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாத்திருவானா. எல்லா காலங்களிலும் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியிலே, அவன் திருப்தி படையக்கூடிய அந்த வழியிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.